உலகத் தலைவர்கள் மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு திரும்பி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் மோதல்களுக்கு அமைதியான தீர்வுகளை காணுமாறு திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார். பங்குனி மாதம் 31ஆம் தேதி கடந்த செவ்வாய்க்கிழமை திருத்தந்தையர்களின் கோடைக்கால ஓய்விடமான காஸ்தல் கந்தோல்போவின் செய்தியாளர்களுக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றிலேயே மேற்கண்டவாறு அழைப்பு விடுத்த திருத்தந்தை அமைதியை நாடுமாறு உலகத் தலைவர்களை கேட்டுக்கொண்டதுடன் போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் கருத்துக்களை சுட்டிக்காட்டி மத்திய கிழக்கில் வன்முறை மற்றும் பதட்டங்களை குறைப்பதற்கான முயற்சிகள் நிச்சயம் பலனளிக்கும் என்றும் எடுத்துரைத்தார். இயேசுவின் உயிர்ப்பு பெருவிழா துன்பம் மற்றும் மரணத்திற்கான நேரமாக இல்லாமல் சிந்தனை மற்றும் அமைதிக்கான நேரமாக இருக்க வேண்டும் என வலியுறுத்திய திருத்தந்தை அப்பாவி பொதுமக்கள் குறிப்பாக குழந்தைகள் மீது போர் தொடர்ந்து ஏற்படுத்தும் தாக்கத்தை கண்டித்ததோடு தொடரும் மனித துன்பங்களை மக்கள் குறிப்பாக கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொண்டு அதற்கு பதிலளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். அத்துடன் விசுவாசத்தின் குறியீட்டு முக்கியத்துவத்தை எடுத்து காட்டும் வகையில் வன்முறையால் பாதிக்கப்பட்டவர்களுடன் ஒன்றிப்பை காட்டும் ஒரு அடையாளமாக புனித வெள்ளியன்று ரோமை கொலோசியத்தில் நடைபெற்ற சிலுவை பாதையின் போது சுமார் 30,000 விசுவாசிகளும் மேலும் உலகம் முழுவதும் சமூக ஊடகங்கள், தொலைக்காட்சி மற்றும் வானொலி வழியாக இணைந்த எண்ணற்ற மக்களும் பங்கேற்ற நிலையில் திருத்தந்தை அவர்கள் தாமே சிலுவையை சுமந்து போரினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக இறைவேண்டல் செய்து நல்லெண்ணம் கொண்ட மக்கள் அனைவரும் அமைதியின் தூதுவர்களாக செயல்படுமாறும் அழைப்பு விடுத்தார். 1980ஆம் ஆண்டு முதல் 1994ஆம் ஆண்டு வரை முழு சிலுவை பாதை நிகழ்விலும் சிலுவையை சுமந்த திருத்தந்தை புனித 2ஆம் ஜோவான் பவுல் அவர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றி 2வது திருத்தந்தையாக திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் இதனை மேற்கொண்டதும் இங்கு குறிப்பிடத்தக்கது.